தெய்வ அன்பின் வார்த்தைகளை இந்த காலை கதிர்ச்சி வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா சங்கீதம் 34 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஒரு தாவீது பக்தர் நமக்கு ஒரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் அனுபவத்திலிருந்து நமக்கு சொல்றாரு. ஏன்னு சொன்னா அவர் புரிந்து கொண்டார், கர்த்தர் நல்லவர். அநேக பிரச்சனையின் மத்தியில் இருந்தாலும் கூட அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, கர்த்தர் நல்லவர். சில நேரத்தில் நம்ம கர்த்தரை குறித்து அல்லது ஆண்டவரை குறித்து நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம், அவரு தரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நமக்கு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. எத்தனை வருஷமா நான் இதுக்காக ஜெபிக்கிறேன், எத்தனை காலமாக இதற்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சோர்வு உண்டாக்குவது சாத்தனுடைய வேலையா இருக்கிறது. ஆனா தாவீது பக்தன் சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்யுங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவரை நீங்க என்ன செய்யணும், ருசித்து பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அது எப்படி ருசித்து பார்ப்பது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணுமா, காத்து இருக்கணும். சில நேரத்துல என்ன செய்யணும், சில காரியங்கள் நம்ம கை கிட்ட வந்துடும், இது நமக்கு தான் அப்படின்னு நினைப்போம், ஆனா அது நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான காரியங்கள்ல நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கடவுள் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எதிர்கால காரியங்களை நினைத்து நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்ட்டு பார்க்கணும். கடந்த கால காரியங்களை நினைத்து ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நம்ம என்ன செய்யணும், அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி பகர பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு குட்டி கதை என்னன்னு சொன்னா, ஒரு ஊர்ல என்ன இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு குடும்பம் இருந்துச்சு. ஆனா அப்பா என்ன இருந்தாங்கன்னா, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க அடிக்கடி வந்து போக முடியாது. ஆனா வந்து போக முடியாத பட்சத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல இருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்வார், அவங்க கிட்ட என்ன செய்வார், ஏதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனைவிக்கு என்ன செய்வாரு, பொருட்களை கொடுத்து விடுவாரு. இப்போ பையன் அடிக்கடிக்கு என்ன செய்வான்னு சொன்னா, அந்த அங்கிள் வரும்பொழுது அது யாராவது வந்து கொடுக்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லி அனுப்புவான். அப்படி நன்றி சொல்லி அனுப்பும் பொழுது அடுத்த டைம் வரும்பொழுது இல்லை அடுத்த டைம் அப்பா கொடுக்கும் பொழுது, எங்களுக்கு இதை கொடுத்து விட சொல்லுங்க, இது எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நிறைய சொல்லி விடுவாங்க. இதுதான் வந்து வழக்கமா நடந்துச்சு. ஆனா ஒரு டைம் என்ன சொன்னா அப்படின்னு நினைச்சேன்னா, அப்பாட்ட சொன்னா, எனக்கு வந்து ஒரு குதிரை ஆசையா இருக்குது, ஏன்னா என்னோட நண்பர்கள்லாம் வச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த குதிரை ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி விடுவான். அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த வயசுல என்ன அந்த குதிரையை அவன் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்பா யோசிக்கிறாங்க. அப்படி யோசித்த பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அப்பா ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாருன்னா, அவங்க இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவனுக்கு ரொம்ப வருத்தம், என்ன அப்பா நம்ம சொல்லிவிட்டோம், அதை பற்றி ஒரு காரியம் வரல, அங்கிள் 2 டைம் வந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சான், வீட்டு வாசல்ல ஒரு கணைக்கிற சத்தம் கேட்குது. இது குதிரை கணைக்கிற சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வரான். வெளியே உடந்த ஒரு குதிரை வீரனோட அவர் குதிரை வச்சுட்டு ஒரு மனுஷன் நிற்கிறாரு. அப்போ அந்த மனுஷன் சொல்றாரு, தம்பி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன வேணும் உங்களுக்கு, வாப்பா இங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த குதிரையை உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எனக்காக வா அப்படின்னு சொன்னா, ஆமா உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன் வந்து சொல்றான், அந்த குதிரைக்காரர் என்ன சொல்றாருன்னா, சரி அதில் நல்லா கழுவிலாம் விடு அப்படின்ட்டு சொல்றாரு. ஐயோ நான் எப்படி கழுவுறது, கழுவி விடு அப்பதான் அப்படின்னு சொன்னா கழுவி விடுறான். அப்புறம் அது மேல இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் உட்காருது, அந்த பெல்ட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, தொடச்சி விடு, எல்லாம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஓகே அவ்வளவுதான் நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. என்னடா இவரு வந்தாரு, கழுவு சொன்னாரு, போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் நினைக்கிறான். அவன் வாலிப பையன், அவனை என்ன செய்யறான், திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். இன்னொரு நாள் ஒரு 10-15 நாள் கழிச்சு திருப்பி அதே மனுஷன் வந்து நிக்கிறாரு குதிரையோட. இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, நீ இந்த குதிரையோட என்ன செய்ய, வா நடந்து வா அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. அப்புறம் கொஞ்சம் வேகமா போச்சு. இவனும் வேகமா, நீ அந்த குதிரை எவ்வளவு வேகமா போதோ அது கூட வேகமா ஓடி வரணும் அப்படின்னு சொன்னான். எப்படி ஓடி வரணும், அந்த கயிறை பிடிச்சிட்டு ஓடி வரணும் அப்படின்னு சொன்னான். அதே போல அந்த குட்டி பையன், அந்த வாலிப பையன் என்ன செய்யறான்னு, அந்த கயிறை பிடிச்சிட்டு நடந்தா ஓடனா, ஓகே போலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் என்ன செஞ்சிடறாரு, அந்த குதிரைக்காரர் அந்த பையனை அனுப்புறாரு. அவனுக்கு ரொம்ப கோபம் வருது, என்னடா இது அப்படி. இது மாதிரி ஒரு நாள்ல அநேக நாட்கள் இதே மாதிரியான ப்ராக்டிஸ் இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா இத்தனை நாள் என்ன செய்யல, அந்த குதிரை மேல ஏறுறதுக்கு இவனுக்கு ஒரு வாய்ப்பும் தரல. அவனுக்கு ரொம்ப கோபம், ஏன்னா இந்த அப்பா இப்படி பண்றாங்க, ஆட்களை மட்டும் அனுப்புறாங்க, ஆனால் அந்த குதிரையை தொட மட்டும் நமக்கு
ஒண்ணுமே இல்லையே, அந்த குதிரை ஏறி உட்காந்து போட்டுறதுக்கெல்லாம் நமக்கு சொல்லியே தர மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி அப்ப இன்னொரு நாள் என்ன செய்யற, இதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்கன்னா, ப்ராக்டிஸ் முடிச்சோடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. போங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப வீட்டுக்கு வந்து சொல்றான், இனிமேல் இந்த குதிரை தான் நான் வெளியவே போக மாட்டேன். நான் கேட்ட குதிரையும் அப்பா வாங்கி தரல, இது மாதிரி வந்து வந்து குதிரை எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா தான். இன்னொரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா குதிரை கணைக்கிற சத்தம் கேட்டுச்சு. வெளியே வரான். அப்படி வெளியே வந்த பார்த்தா குதிரை இல்லை, குதிரையை மறைச்சி வச்சிருந்தாங்க. அப்பா நின்றுட்டு இருந்தாங்க. அப்பா பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஒன்னே சந்தோஷம் இல்லை. ஏன்னு சொன்னா அவன் கேட்ட குதிரையை அப்பா வாங்கி தரல அப்படின்னு சொல்லி. அப்பா சொல்றாங்க, வெளியே வா மகனே அப்படின்னு சொன்னோடனே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி உற்சாகமாக போகல. அப்பா இத்தனைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வர்றாங்க. அதனால அவன் என்ன செய்யல, உற்சாகமா அவன் போகல. அவன் என்ன செய்யறான், ஓடி அப்புறம் மெதுவா போறான். அப்படி மெதுவா போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சைட்ல அவன் கேட்ட மாதிரி ஒரு குதிரை நிக்குது. அப்பா வந்து, இது உனக்காக வாங்கிட்டு வந்த மகனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வச்சு, என்னப்பா இவ்வளவு நாள் நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா எல்லா டைமும் எனக்கு குதிரை பாக்குற இது கொடுத்தீங்க, அதை கிளீன் பண்ற காரியங்கள் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி காரியங்கள் தான் நான் படிச்சேன், ஆனால் மேல நான் எதுவும் ஒன்றும் பண்ணலை, ஓடலை, ஓடுனேன், ஆனால் அது மேலே ஏறி நான் சவாரி தான் செய்யலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அப்பா சொன்னாங்க, ஆரம்பத்துலேருந்து நான் ஒரு காரியமும் உன்னை படிப்பதற்காக நான் என்ன செஞ்சேன், இவ்வளோ காரியங்களை செஞ்சேன். உடனே உனக்கு குதிரை வாங்கி கொடுத்தா நீ மேலே ஏறி என்ன செஞ்சிருப்ப, கீழே விழுந்திருப்பேன். அது வேகமாக ஓடும்போது எப்படி பிடிச்சிட்டு ஓடணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் என்ன செஞ்சிட்டேன், காலதாமதம் பண்ணி உன்னை எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட பொழுது இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னது, உனக்கு சேதமும் வராது, குதிரைக்கும் எந்த பாதிப்பும் வராது. அப்படி பாதிப்பு வந்தாலும் நீ என்ன பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு உனக்கு வாங்கி தந்தேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொன்னா, நம்ம பரலோக தந்தையும் அப்படிதான். நமக்கு சில காரியங்கள் நம்ம கேட்டுட்டு இருப்போம்ல, அப்போ அவருக்கு தெரியும் அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நமக்கு தகுதி வரல அப்படின்னு சொல்லி, அல்லது அது அது பெற்றுக்கொள்வதனால நமக்கு ஒரு சேதம் வரலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் நிதானமாக அல்லது நாம நினைக்கிற அவசரத்தின் அந்த காலகட்டத்தில் தராம ஒருவேளை நேரம் வரும்பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக தருவார் என்கின்ற விசுவாசம். இந்த வாலிப பையனுக்கு என்ன இருந்துச்சு, அப்பா மேல கோவம் அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி கோச்சிக்காதபடிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட கேட்கணும். அதனால தான் வசனம் தாவீது பக்தன் சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அன்னைக்கு வேலைகளை நம்ம நினைப்போம், இது அப்ப கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்ப கிடைக்குது அப்படின்னு நினைப்போம்ல. நம்ம அப்ப கிடைச்சிருந்தா நம்ம ஒருவேளை என்ன செஞ்சிருக்க மாட்டோம், அனுபவிச்சிருக்க முடியாது. இப்ப அனுபவிக்கிற சந்தோஷத்தை இந்த சந்தோஷத்தை நம்மளால அனுபவிச்சிருக்க முடியாது. இப்ப ஆண்டவர் நமக்கு தருகிற ஒவ்வொரு காரியங்களும் அப்படிதான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க யாரு, பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இருக்குதா, ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இருக்குதா, ஒண்ணுமே இல்லை. நீங்க எதை கேட்டாலும் அவருக்கு செய்ய முடியும். ஆனாலும் அந்த காரியம் நமக்கு அல்லது உங்களுக்கும் எனக்கும் தேவையானதா, அல்லது அது கண்டிப்பா நல்ல காரியமா இருக்குமா நமக்கு, அல்லது அது நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா, அல்லது நல்ல ஒரு பயனளிக்கக்கூடியதா இருக்குமா, எல்லாத்தையும் பார்த்து தான் ஆண்டவர் கொடுப்பாங்க. அதனாலதான் மத்தேயுல பார்த்தீங்கன்னு சொன்னா, மீன் கேட்டால் பாம்பை தருவாரோ, கல் ரெட்டு கேட்டால் கல்லை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, பொல்லாதவர்களாகிய நாமளே, அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நம்ம ரொம்ப நல்லவங்க கிடையாது, ரொம்ப பாவிகள். ஆனா நம்ம பிள்ளைங்க கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், பெஸ்ட்டை கொடுக்க நினைக்கிறோம்ல. ஏதாவது ஒரு ஷர்ட் கேட்பான், நம்ம என்ன செய்வோம், நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு கம்பெனி ஷர்ட்டாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஒரு பிராண்டு அது இருக்குல்ல, நம்ம அது மாதிரி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவன் வந்து சாதாரண பரவாயில்ல ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், இதில் ரொம்ப ஐயா இருக்குது நல்லா பார்த்து நிறைய விலை உயர்ந்தது எடுத்து கொடுக்குறோம். நமக்கே அப்படி இருக்குதுன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நாம விருப்பப்படுகிற காரியங்களை தருவதற்கு எவ்வளவு பிரியமுள்ளவராக இருப்பார். ஆனால் அது ஒருவேளை தாமதமாகுதுன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மறந்துடக்கூடாது, கர்த்தர் யாருன்னா நல்லவர், ருசித்து பாருங்க அப்படின்னு சொல்றாருன்னா
கேட்டு அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை லேட்டாக கிடைக்கலாம், கிடைக்காம கூட போகலாம், ஆனால் கூட மறந்துடாதீங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. அவர் தரல அப்படின்னு சொன்னால் அது என்னது, ஒருவேளை அது நமக்கு தேவைப்படாத காரியமாக இருக்கும். அதனால் நமக்கு எந்த வித நன்மையும் இருக்காது. ஒருவேளை அது நம்மை அழிவுக்கு கொண்டு போகிறதா இருக்கும். சாத்தான் ஒருவேளை நம்மை சோதிப்பதற்கான காரியமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்யணுமா, அவர் மேல் எப்போதும் நம்பிக்கையா இருப்போம். ஏன்னு சொன்னா கர்த்தர் நல்லவர். ஜெபம் செய்வோம். சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுடைய தேவைகளை அன்றாடம் சந்திக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கூட்டி கொடுக்கிறீரே, அதற்காக சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம் ராஜா. தகுதி அற்றவர்கள் ஆண்டவரே, பாவிகள் சாமி, பிரதான பாவிகள் கர்த்தாவே. ஆனாலும் இந்த பாவ உலகத்துல வாழ்கிற எங்களை நீர் நேசித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை எங்களுக்கு நடத்தி தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பின் தகப்பனை, இந்த நாளிலும் கூட நம்முடைய கரத்துல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களும் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. கர்த்தர் நல்லவர், அவரை நாங்கள் ருசித்து பார்த்துருக்குறோம்னு சொல்லி அநேகருக்கு அவங்க சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. உண்மையில் நம்பிக்கையா இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க சாமி. தாமதித்தாலும் தேவன் ஆண்டவரே இந்த சித்தத்தின்படி எங்களுக்கு செய்வீர் என்ற அந்த விசுவாச வாழ்க்கை நம்பிக்கை எங்களோடு கூட இருக்க கிருபை செய்யுங்க சாமி. மனபாரத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மருத்துவமனையில கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பண பிரச்சனைனால பில்லு கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி வியாகுலத்தோடு இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராக இருந்து வழிநடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைபடுங்க. சாத்தானை எங்களை விட அப்புறப்படுத்துங்க சாமி. வாலிப பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க சாமி. சாத்தானவளை அண்டாதபடிக்கு அவள் ஆண்டவரே சிந்திக்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் சமத்துக்கு பிரீதியா இருக்க ஆணுயான ஒத்தாசை இந்த பிள்ளைகளுக்கு இரட்டிப்பாக கட்டளையிட்டு ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. தீய பழக்கத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மதுபானம் போதைப் பொருளில் அடிமைப்பட்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அந்த கட்டுகளிலிருந்து பிள்ளைகள் நீங்கி ஆண்டவரே உண்மை பற்றி கொள்ள நீர் கிருபை செய்தல் வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடணும். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.